ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் கார வடை செய்யலான் இருக்கேன். அதுக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அந்த கடலப்பருப்பு வந்து இப்போ நான் பூண்டும் இஞ்சியும் வந்து இதில் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை நான் சிறுசாக அரிஞ்சு போட்டிருக்கேன். கொத்தமல்லிக்கு பதில் நான் முருங்கைக்கீரை போடுறேன். ஏன்னா என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதுக்கு பதில் முருங்கைக்கீரை போடுறேன். நான் எப்போவுமே முருங்கைக்கீரை போடுறது வழக்கம்தான். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொத்தமல்லியே போட்டுக்கோங்க. ஏன்னா இது எனக்கு வந்து முருங்கைக்கீரை பிடிக்குங்க, அதனால் நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஆனியன். நான் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு சுத்து தாங்க போடுவேன். நான் அரைச்சிட்டேன். இப்போ பருப்பாகவே இருக்குது பாருங்கள். இதில் நான் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகா சாப்பிடும்போது நம்மளுக்கு அங்கங்கே கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் நான் வெறும் மிளகாத்தூள் போட்டோம்னா கலரும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ வடைக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி தட்டி போட்டுக்கலாம் எண்ணெயில். எண்ணெயில் வெந்துட்டுருக்கு. இந்த வெறும் மிளகாத்தூள் வந்து எதுக்காக போடுறோன்னா, இந்த கலர் வர்றதுக்காக தாங்க போடுறது. ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான். பச்சை மிளகாவும் 2-3 போட்டுக்கோங்க. இதையும் போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாவை மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க, அது வயிறு எரிச்சல் வரும். இதை போட்டுக்கோங்க, நல்லது. வடை எடுத்துட்டேன் பாருங்கள், எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், மொறு வந்து கார வடை ரெடி ஆகிடுச்சு. கடலப்பருப்பு போட்டு பருப்பாகவே போட்டிருக்கேன் பாருங்கள். நான் சும்மா ஒரு இதுதான் கிரைண்ட் தாங்க பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. மத்தியானத்துக்கு இது வந்து நான் கடலப்பருப்பு கூட்டு வச்சுருக்கேன், ரசம் வச்சுருக்கேன். இது வந்து நான் தொட்டுக்கிறதுக்காக நான் வடை வச்சுக்கினேன், கார வடை பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தாங்க இந்த ஸ்பெஷல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.